ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹெல்தியிட்ட போய் கேட்பா. ஸோ அபோஷனாக பண்ணுறத பற்றி தான் வந்து கேட்பா. ஏன்னா ஆல்ரெடி ஹெல்தி வந்து பண்ணியிருப்பாள். ஸோ அதனால் கேட்டிருப்பா. அதுக்கு ஹெல்தி என்ன சொல்லுவானா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம், எனக்கு இந்த மாதிரி அபோர்ட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம், வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்ம படிச்சுட்டு இருக்கோம், எப்படி இந்த குழந்தைய வளர்க்குறது, அதனால தான் வந்துட்டு நான் அபோர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் ஹீரோ என்ன சொல்லுவானா, எனக்கு ஆசை தான், ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த குழந்தை நாளைக்கு பெற்று எடுத்துகிட்டு பார்க்கும்போது நம்ம எப்போ வந்துட்டு அந்த குழந்தைய வந்து பார்த்தாலுமே ஹீரோட ஞாபகம் தான் வரும். எனக்கு அதே தான் தோணிட்டு இருக்கு ஹெல்தி. இப்போ நீங்கள் அபோர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேரும் வந்துட்டு ஃபியூச்சரில் ஒன்றா தான் இருக்க போகிறீங்க. அந்த குழந்தைய பெற்று எடுத்தாலுமே அது உனக்கு பிடிச்ச பையனோட பிறந்த குழந்தை தான். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஹீரோட ஞாபகம் தான் வரும். அது இல்லாமல் இந்த குழந்தை உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு யார் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஹர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் அந்த குழந்தைக்கு ஸ்டபன் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அபோர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே எடுத்துருவான். இதே பார்த்தீங்கன்னா நிக்கலே வருவானா. நிக்கல்கிட்டே இந்த விஷயம் சொல்லும்போது நிக்கல் வந்து ஏதாவது அபோஷன் பண்ண போறியாமா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவானா. இங்கே பாரு, அந்த குழந்தைய நான் வச்சுட்டு கஷ்டப்படணும், அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய நாளைக்கு பெற்று எடுத்தாலும் எனக்கு ஹீரோட ஞாபகம் தான் வரும். அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் நான் இதெல்லாம் கெட்ட கனவாக வந்துட்டு மறந்துடணும். அப்படிங்கும்போது நிக்கோலிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கு அபோஷன்லாம் இல்லை, பெரிய விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஃபீல் தான் பண்ணுவான். நகிரின்னு சொல்லிடுவான், நான் முடிவு பண்ணிட்டேன் நிக்கோலி அப்படிங்கும்போது, சரி உன் முடிவுக்கு எது இருந்தாலுமே நான் ஸ்டாண்டர்டாக நிற்பேன் அப்படின்னு சொல்லுவான். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. மேட் 2 பேரும் ஹீரோ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய்ட் பண்ணியிருப்பாங்களே, எரிச்சு விட்ருப்பாங்கல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாள். அப்போ கனவுல வந்துட்டு அவள் ஆல்ரெடி சொல்லியிருப்பாள் தன்னோட அம்மா அப்பாவும் டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு. அவங்க அம்மா டைவர்ஸ் ஆகி போகிறப்போ வந்து அழுதுருப்பா, அம்மா ப்ளீஸ்மா என்னை விட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னை விட்டு போவாதீங்க, அம்மா என்னை விட்டு போவாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுருப்பாள். ஸோ அது வந்துட்டு இவளுக்கு கனவுல வரும். அது மட்டும் இல்லாமல் இவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரியும் குழந்தை பிறந்த மாதிரியும் போய் பார்க்கும் போது அங்கே பிளட்டாக இருக்க மாதிரி கனவு வரும். கனவுலேயே கத்த ஆரம்பிச்சிருவா. பக்கத்தில் இருக்க ரூமில் இருக்க ஹெல்தி வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. அந்த மாதிரி கெட்ட கனவு வந்துச்சுங்கும் போது, சரி நீ போய் படி, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத, நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க சொல்லுவாங்க. இவளுக்கு இதுக்கப்புறம் எப்படி தூக்கம் வரும், அவன் என்ன பண்ணுவான்னு நினச்சிட்டு இருப்பான். அவளோட பேருக்கு வந்துட்டு இந்த காட்னஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங் போல, இந்த மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு நான் டர்ட்டி மைண்டாக இருக்கிறேன், நான் வந்து கெட்ட வெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நானே என் குழந்தைய வந்து சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு பேட் இருக்கானோ அவன் தான் இங்கே வருவான். அந்த மாதிரி ரமில் கொடுக்க சொன்னார்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ஸ்டஃப்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து கொடுப்பானா. இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக ஹீரோயின் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இதை தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாளா ஹெல்தி. இல்லை நீங்கள் புரிச்சுக்கோங்க, அவங்க நிலைமையை பற்றி உங்களுக்கும் தெரியும், அவங்க வந்து ஹெல்த்தான டைமில் சாப்பிடணும், ஸோ அவங்க ஃபினான்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதை நினச்சி ரமிலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹெல்தி கையில் கொடுத்துட்டு போயிடுவான். போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோக்கு இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ரிலாக்ஸாக இருக்கும். பட் இருந்தாலுமே ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு பக்கத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அபோஷன் பண்ணுறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுவாங்க. இவளுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குமா. சரி நர்வஸாக இருந்தால் கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரின்னு சொல்லிட்டு நிக்கோலை மேலே வந்துட்டு படுத்துக்க சொல்லுவான். இவன் வந்து படுத்துட்டு இருப்பாள். அப்போ வந்து திருப்பி அவளுக்கு அந்த கனவு வரும், அம்மா என்னை விட்டு போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த கனவுல ஹீரோயின் தான் வந்துட்டு அவங்க அம்மாவை சொல்லுவாங்க. எப்படி தோணுன்னா நம்மளோட குழந்தை தான் நம்ம கிட்ட அந்த கனவுல வந்து சொல்கிறது போலன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஹெல்தி நிக்கோலே, நான் கண்டிப்பாக இந்த குழந்தைய நான் அபோர்ட் பண்ண மாட்டேன், என் குழந்தைய நானே சாகடிக்க மாட்டேன், இந்த குழந்தைய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வந்து பெற்றுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இதுக்கு வந்து நிக்கலே வந்துட்டு அவன் தான் சொல்லுவான், நீ என்ன முடிவு எடுத்தாலுமே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவானே. ஸோ அதுக்குமே சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவாங்க. போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஜி ஹாஸ்டலில் நிறைய ஸ்டெப்ஸ் சரி போகணும்ல, இவ தான் வந்துட்டு குழந்தைய பெற்றுக்கணும் முடிவு பண்ணிட்டேன், அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து படுக்க வச்சுட்டு நிக்கலே வந்து சொல்லுவான், பேசாமல் நம்ம வந்து வீடை சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன், ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறி இதுக்கப்புறம் வர வேணாம், ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு நிக்கலே வந்து சொல்லுவான். உன்னை ஹெல்தி வந்துட்டு ஆமாம் அதான் உண்மை அப்படின்னு சொல்லுவாள். ஸோ காலி பண்ணால் ஹெல்தியும் சேர்ந்து தானே காலி பண்ணுவேன், 2 பேரும் கான்ட்ராக்டில் சைன் போட்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்லுவான்னா ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே வீடு இருக்கணும், அது இல்லாமல் காலேஜுக்கு பக்கத்துலேயுமே வீடு இருக்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு வீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹெல்தி சொல்வா, அவளோட ஃபைனல் செமஸ்டர் அப்போ கண்டிப்பாக அவளுக்கு டெலிவரி டேட் வந்துடும், கண்டிப்பாக அவளால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியாது, அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டலான்ட்டு இருக்கேன் வையோனை, ஏன்னா அவள் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கட்டும், ஏன்னா குழந்தைக்கு டைப்பர் மாற்றுறது குழந்தைய பார்த்துக்கலாம் ரொம்ப வந்துட்டு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், அதெல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது, நான் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன், அது இல்லாமல் எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த பிரசவம் இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன், இது கேட்டாலுமே நல்லா தான் இருக்குது இவனுக்கு, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து பேட் வந்து கொடுத்துருப்பானா அதெல்லாம் வந்து வச்சுட்டு இது வந்து ரமில் வந்துட்டு ஹீரோயினுக்காக அமுச்சு விட்டது அப்படின்னு சொல்லும் போதே இவன் என்ன பண்ணுவானா, கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், ரிட்டன் அமுச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு இவன் சொல்வானா. அதுக்கு ஹெல்தி என்ன சொல்வானா, வேண்டாம் நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த டைமில் வந்துட்டு ஏன் நம்ம அதை மாதிரி அமுச்சு விட, அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா பார், இந்த ட்ரிங்க்ஸ்லாம் வந்துட்டு அவள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க டைமில் சாப்பிடணும், நம்மளால் வந்து அஃபர்ட் பண்ணி இதெல்லாம் வாங்கி தர முடியுமா, ஸோ இது இருக்கட்டுமே அவர்கிட்ட சொல்ல தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது தகுந்தாமல் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது இவ எல்லாத்தையுமே எடுத்து வைப்பா. அப்போ ஹீரோயின் பாப்பா, எதுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் பண்ணாத, செலவு
செலவு பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வாளா, இல்லை இருக்கட்டும், இந்த பாரு நீ ஹெல்த்தியாக இருக்கணும், நீ ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் தான் பாப்பா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை கொடுத்துருவா. ஆனால் ஹீரோயினுக்கு தெரியாது இது வந்துட்டு ரம்மில் அமுச்சு விட்டதுன்னு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல உங்களுக்கு செக்கப்புக்கு வருவாங்களா, அந்த இடத்துல வழக்கம் போல இந்த பிங்கி வந்து பார்த்துருவா. 2 பேரையும் பார்த்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா ஃபோட்டோ எடுத்து வச்சிருவா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோஷாப் பண்ணுவான். இங்கே நிக்கோலை தானே இருப்பான். ஸோ நிக்கோலையை வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோட ஃபேஸை போட்டு ஃபோட்டோஷாப் பண்ணுவோம். இப்படி ஃபோட்டோஷாப் பண்ணி யாருக்கு அனுப்புறான்னு பார்த்தீங்கன்னா ரீட்டா அம்மா இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு தான் வந்து அமுச்சு விடுவா. இது வந்து ரீட்டா அம்மா பார்த்துருவாங்க. பார்த்து அவங்களுக்கு பார்த்தனுமே தெரிஞ்சு போச்சு இது ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லிட்டு, பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணுகிட்ட காட்டுவாங்க. அவளும் இதை பார்த்துட்டு இதை பார்த்தா ஃபோட்டோஷாப் மாதிரி தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையை எடுத்துக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது பெரிய பிரச்சனையை எடுத்துக்கல, பட் ஏன் இந்த ஃபோட்டோஷாப் அமைச்சிருக்காங்க, அப்போ இந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் ரமேலுக்கும், ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை பாரு நித்யா வந்து நம்மக்கிட்ட எதுவுமே பெருசாக சொல்லவே இல்லை. நித்யாங்கிட்ட ஹீரோட ஆன்ட்டி அவங்க வந்து நம்மகிட்ட எதுவுமே சொல்லலை. ஸோ அவங்களுக்கு ஃபோனை போடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோமாவாங்க. இவங்க தான் வந்து கோமானாலோ டென்ஷன் ஆகினாலும் உடம்பு சரியாகல. ஸோ திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து பின்பக்கம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அம்மா என்னாச்சுங்கும் போது அவங்களுக்கு மூச்சு விட முடியாது, ரொம்ப திணறுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேட் வந்துட்டு ஹீரோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து நிற்பாலாம். எப்பவுமே ரமேல் மேலே ஒரு கண்ணு தானே, இவங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்ப்பாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரமேலும் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் எப்படி போச்சு, ஜெர்மேல நல்லா போயிட்டு இருந்துச்சான்னு சொல்லிட்டு அதை பற்றி விசாரிப்பாங்க. நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு உள்ளார கிளம்பி போவானா. அப்போ அந்த மேட் வந்து பார்ப்பாங்க, பேசாமல் நம்ம சொல்லிடலாமா சார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஆன்ட்டி தான் கால் பண்ணுவாங்க. ஆன்ட்டி வந்து கால் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆன்ட்டி வந்துட்டு ஏமா அடிக்கடி ஃபோன் பண்ண மாட்டேங்கிற, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா. இவளுக்கு வாமிட் வரும்போது ஆன்ட்டி நான் கிளாஸில் இருக்கேன், என்னால் இப்போதைக்கு ஃபோன் பேச முடியாதுங்கும் போது சரிம்மா நீ வந்துட்டு ஃபோனை கட் பண்ணு, நீ ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு வாமிட் பண்ணிட்டு இருப்பா. இங்கே நெக்ஸ்ட் ஹீரோ கிளம்பி எம்பசிக்கு போவானா. அப்போ பார்த்தீங்கன்னா மேடு வந்துட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அழைச்சிட்டு வருவான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரா. அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வயனும் ஒருத்தவங்ககிட்டேருந்து ஒரு பார்சல் வந்துச்சு. அதில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்துச்சு, லேப்டாப் இருந்துச்சு, ட்ரெஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் 50,000 மாதிரி பணம் வந்துச்சு, அவங்க டாலரில் பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அந்த ட்ரம்மை வந்து காட்டுவாங்க. இதில் வந்துட்டு மேடம் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு எரிக்க சொன்னாங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னாங்க, ஆனால் எனக்கு மனசே வரல, உங்க நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது இவனுக்கு தெரிஞ்சிச்சு. சரி வயன் வந்து எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிக்கோலை கேட்பான், கொஞ்சம் நாளாக வந்து எல்லாமே சிவியராக போயிட்டுருக்கே, சரி இந்த குழந்தைய நீ அபோஷன் பண்ணலங்கிறத வந்துட்டு ஹீரோட்ட சொல்லிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபாதர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு கேட்பான். இல்லை முடியாது, இது என்னோட குழந்தை, என்னோட வயிற்றில் இருக்குது, இது எனக்கு மட்டும்தான் சொந்தமானது, நான் ஹீரோகிட்ட சொல்ல போகிறதே கிடையாது, இந்த குழந்தை வந்து நான் வளர்க்குறேங்கிறத வந்துட்டு சொல்லவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோ வந்து அந்த பிஞ்சி ஹாஸ்டலுக்கு வரான் ஹீரோயினை பார்க்க. ஸோ ஹீரோனை வந்து பார்க்கறதுக்கு வருவான், பேச வருவான். நான் ஹீரோயின்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கூட உங்ககிட்ட வந்து நான் பேசணும் அப்படின்ட்டு வருவானா. அப்போ வந்து நிக்கோலை நிற்பான். உடனே வந்துட்டு நிக்கோலை என்ன சொல்லுவான், என்ன பேச போகிறீங்க, திருப்பி ஹர்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு இல்லை நான் அந்த மாதிரி ஹர்ட் பண்ண போகிறதில்ல, அவகிட்ட நான் தனியாக பேசணும், நீங்கள் கொஞ்சம் வெளியே நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு முடியாது, நிக்கோலை இங்கே தான் இருப்பான், நீ வந்து என்கிட்ட பேச தேவையில்லை, ஃபஸ்ட்டு இங்கேருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்வாளாம். இல்லை ப்ளீஸ் வாங்கணும், என்னை புரிஞ்சுக்கோ, நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்டாண்டர்டாக நிற்பான். அப்போ நிக்கோலை என்ன பண்ணுவானா, ஹீரோயின் கிட்ட போய் நீ பேசி முடிவேடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். அப்போ நிக்கோலை தான் வந்து பிடிச்சிப்பான், நீ வந்துட்டு பேசு, 2 பேரும் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு நிக்கோலை வந்து வெளியே வந்துடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரீட்டாவோட அம்மா தான் காட்டுவாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க போல். இந்த வாட்டி அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக வந்துருச்சு போல். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்கிறான், சாரி நான் மன்னிச்சிடு, அன்றைக்கி ஏதோ புத்தி கட்ட நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் உங்களுக்கு எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, அப்போ இருந்த வயன் இப்போ கிடையாது, நான் ஏதோ பைத்தியமாக ஸ்டூபிட் மாதிரி உங்களை நான் நம்பிட்டு இருந்தேன், அது இல்லாமல் உங்கள் ஃபேமிலி எனக்கு கொடுத்த டார்ச்சர் இருக்குது பார்த்தீங்க, ஸோ அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்துட்டு வயன் நான் உண்மையிலே உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுற வயனுங்கும் போது என்னது லவ் பண்ணுறீங்களா, என்ன உங்கள் மேரேஜ் வச்சுக்கிட்டே என்ன லவ் பண்ணுறீங்களா, என்கிட்ட சொன்னீங்களா உங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கான்னு எதுவுமே சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் அப்படி மறைச்சி என் கூட வந்து பழகிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு இருப்பான். ஹீரோ சொல்லுவாங்க, இங்கே பாரு வயன் நம்மளுக்கு குழந்தை இருக்குது, அது நம்மளோட குழந்தை வயன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது என்ன குழந்தையா, அந்த குழந்தைய பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது என்னோட வயிற்று இந்த குழந்தை, அது என்னோட குழந்தை தான், அது உங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ப்ளீஸ் வயன் அந்த மாதிரி பேசாத, அது நம்மளோட குழந்தை தான் அப்படின்னு பேசும்போது ஹீரோயின் சொல்லுவாள், உங்களுக்கு தெரியாதா நான் அதை வந்து அபோர்ட் பண்ணிட்டேன், எப்போவே அபோஷன் பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஷாக்கு, ஏதோ அபோஷன் பண்ணிட்டியான்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு இவன் தான் சொல்லியிருப்பான், அவன் ஏதோ புத்தி கட்டி சொல்லிட்டான் போல. இப்போ இவ அபோஷன் பண்ணது வந்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் தான் சொல்லிட்டேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த இதுவுமே கிடையாது, சம்மந்தமும் கிடையாது. நம்ம 2 பேரும் உட்காந்து பேசி மியூச்சுவலாக வந்துட்டு நம்ம பிரிஞ்சிடலாம். இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் நீங்களும் வராதீங்க, உங்கள் லைஃப்பில் நானும் வரல. நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பலாம் பாயின்னு சொல்லிட்டு அவள் அமுச்சு விட்டுருவான். ஹீரோக்கு அந்த இடத்த விட்டு போவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வயின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ திரும்பவே மாட்டான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க, உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவா. ஹீரோ அந்த இடத்துல அழுதுகிட்டே வந்துடுவான். நிக்கோலை வந்து வெளியே தான் நிற்பான். ஸோ அதுக்கப்புறம் உள்ளார போவான். ஹீரோயின் வந்து அழுதுட்ருப்பா, இந்த மாதிரி நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோமே ஹீரோ வந்து ரொம்ப டல்லாக உட்காந்துருப்பானா. அப்போ வந்துட்டு ஆண்டி கேட்பாங்க, என்னாச்சு ஏன் டல்லாக உட்காந்துருக்கேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வயுன் வந்துட்டு அபோஷன் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க எதுவும் ரொம்ப நல்லவங்க மாதிரி அபோஷன் பண்ணிட்டாலா, உண்மை தானா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஷாக் ஆகிறாங்க. பாரு அபோஷன் பண்ணிட்டா, நானும் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், உண்மையிலே பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு தெரியும் இந்த பொண்ணுங்கள்லாம் இப்படித்தான். நான் தான் சொன்னேன்னா அந்த பொண்ணை பற்றி, அந்த பொண்ணு ரொம்ப கெட்ட பொண்ணுடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி அவங்க பழைய மாதிரி ஆரம்பிப்பாங்களா. ஹீரோ வந்துட்டு ஆண்டி ப்ளீஸ் நான் ரெஸ்ட் எடுக்க போகணும், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா உள்ளார போவானா. ஆண்டி பார்ப்பாங்க, என்னடா நம்மளே ஏற்றி பேசிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ரூம்குள்ளே போயிட்டு அழுதுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோ என்ன தான் காட்டுறாங்க, அவள் வந்துட்டு இவ்வளோ தூரம் என்ன நடந்துச்சுங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுமா. பண்ணிவிட்டு இப்போ இவங்க எல்லாருமே இந்த வீடு வந்துட்டு காலி பண்ண போகிறாங்க போல். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறது ஹெல்தி தானே. ஸோ ஹெல்திட்ட வந்து சாரி கேட்குறான், ஏன்னா எல்லா விஷயத்தையும் மாத்திரா, அந்த வீடை மாத்திரால இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆண்டி என்ன பண்ணாங்க, நீட்டாக இருக்காங்களா அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வயனு வந்து அபோஷன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லது தான். ஒரு வேளை அது நிக்கோலை குழந்தையாக இருக்கலாம், இல்லைனா ரஷ்யன் பாயோட குழந்தைய கூட இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, அவள் அபோஷன் பண்ணிட்டால, நம்மளுக்கு தலைவலி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த ஹாஸ்டலை வந்துட்டு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஸ்டல் கிடையாது, அது வந்து வீடு மாதிரி இருக்குது, சின்ன வீடு மாதிரி இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா சரியான ஓல்டு பில்டிங் மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு கீழே ஒரு இடம், அந்த கீழே வந்துட்டு ஸ்டேர் கேஸ் மாதிரி போகுது, அங்கே தான் வந்து இப்போ ஸ்டே பண்ண போகிறாங்க போல். அப்போ ஹீரோயின் கேட்குறான், சாரி நான் மன்னிச்சிருங்க, உங்களை இந்த நிலமையில வந்து நான் விட்டுட்டேன்னு சொல்லும் போது ஹெல்தி சொல்கிறா, பரவாயில்ல வீடு, நான் உன் ஃப்ரெண்டு தானே, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல போனால் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு இந்த பிங்கி உட்காந்துருப்பால, ஸோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேட் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பா கன்யா கிட்ட. இந்த மாதிரி இவ அபோஷன் பண்ணிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பிங்கிக்கு தெரிஞ்சு இவ அபோஷன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, நெக்ஸ்ட் ஹீரோனை பார்க்க வரும்போது வீடு காலியாக இருக்குமா. அப்போ க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்பாங்க, இங்கே எந்த பொண்ணுங்கள்லாம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு கேட்பாங்க. தெரியல தான் சொல்லுவாங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறம் எம்பசியில் எப்போதாலுமே அட்ரஸ் கொடுத்து தானே இருக்கும். ஸோ எம்பசியில் வந்து ஹீரோ வந்து விசாரிப்பான். இல்லை அவங்க எந்த இன்ஃபர்மேஷனுமே இன்னும் எம்பசி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. சப்போஸ் அவங்க அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்லுவான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கலாம். ரீட்டா ஆண்டியா அவங்க ஹஸ்பண்டை பார்க்க வந்தப்போ இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிடுவாங்க. இதை வந்துட்டு அவங்க ஹீரோட ஆண்டிகிட்ட போய் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கான், வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டா போல அட்ரஸ் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் காலேஜில் போய் பார்த்துட்டு இருப்பான். அப்போ பிங்கியை பார்த்துருவான். அப்போ பிங்கிட்ட வந்து சொல்லுவான், அந்த மாதிரி ஹீரோ எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவ அப்படியே நல்லபடியாக பேசி ஆமாம்மா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோக்கு என்ன பெரிய வேலைன்னா அவன் எப்போ பார்த்தாலும் காலேஜுக்கு வந்து பார்த்துட்டு இருப்பான். இது வந்து பெரிய யூனிவர்சிட்டி, ஸோ இங்கெல்லாம் டக்குலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஹீரோயினோட டிபார்ட்மெண்ட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்க வந்து பார்ப்பான். இவங்களுக்கு சேர்த்து கிளாஸ் இருக்கும், கிளாஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இவன் வரப்பெல்லாம் வந்து ஹீரோயின் வந்துட்டு இருக்க மாட்டான். அந்த டைமில் ஹீரோயின் வந்துட்டு கேஃபிட்டேரியாவில் இருப்பான். இவன் தான் வந்து சாப்பாடு கொடுத்துருப்பான் நிக்கோலை. இப்போல்லாம் எப்படி இருக்கும் சிம்டம்ஸ் அப்படிங்கும் போது இல்லை இப்போதைக்கு பரவாயில்ல, ஏன்னா 4 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு வந்து 4 மாதம் ஆயிடுச்சு போல. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களாம் வந்து சாப்பிட்டு இருக்கும் போது அப்போ ஹெல்தி சொல்லுவாங்க, பாரு இதுக்கு மேலே நம்மளால மறைக்க முடியாது, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அவனோட வயிறு தெரியும், இப்போவே கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இன்னுமே கவலையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்மந்தி இருக்காங்க, ஃபியூச்சர் சம்மந்தி ரீட்டா, அவங்களுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து கால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட யூனிவர்சிட்டியில் இருக்க அவங்க ஹையர் பொசிஷனில் இருக்கவங்கள்ட்ட போய் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அந்த வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஃபைனல் செமஸ்டர் அப்போது அவளால் அந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுமே சொல்லிடுவா. அவங்க வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, ஸ்காலர்ஷிப்பில் தான் இவங்க வந்திருப்பான். ஏன்னா இந்த படிப்பு போயிடுச்சுன்னா காசு கட்டி படிக்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம் இந்த ஆஸ்திரேலியாலலாம். ஸோ அவங்க என்ன சொல்லலாம், ஓகே ஃபைன் நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த ஒரு செமஸ்டர் மட்டும் உங்களுக்கு நான் அலோவ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஓகே பண்ணிவிடுவாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாயிடும். நிக்கோலிட்ட போய் சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். பரவாயில்ல அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நிக்கோலுக்கு ரொம்ப ஹாப்பியாயிடும், நான் ப்ரெக்னென்ட் டைமே வந்து காலேஜுக்குலாம் வரலாம், செமஸ்டர் அப்போ டெலிவரி டைமில் மட்டும் அந்த எக்ஸாம் மட்டும் அவன் வந்துட்டு அடுத்த வருஷம் வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடும். ஆனால் என்ன கிராஜுவேட் ஆகும்போது சேர்ந்து ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வருத்தம் மட்டும் நம்ம ஹீரோனுக்கு இருக்கும். இங்கே ஹீரோ வந்து விடுறதா இல்லை, இவன் காலேஜே வந்து சுற்றிட்டு தான் இருக்கான், எங்கே ஹீரோயின் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்கான்.
அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹெல்தி வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன். நீ வந்துட்டு எங்கள் அம்மா கூட போய் இருந்துட்டு எங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, நீ டெலிவரி அங்கேயே பார்த்துக்கலாம். சொல்லப்போனால் எங்கள் ஊரில் வந்து டெலிவரிலாம் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டை தான் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலில். அப்படிங்கும்போது உங்கள் அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பேன். கண்டிப்பாக நான் அம்மாட்ட வந்து ஒரு நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு எங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, நீ வந்துட்டு எங்கள் ஊருக்கே போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி. ஹீரோயின் வந்து கிளம்பி தான் போகிறா போல். ஸோ அங்கே வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாள், எனக்காக நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லுவான் ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே. எங்கள் ஹீரோ அந்த காலேஜ் தானே அழைஞ்சிட்டே இருப்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. டேம் என்ன சொல்லுவாங்க, பாரு அந்த பொண்ணு உன்னை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் உன்னோட ஃபியூச்சரை பாரு, நீ லூஸ் தனமே அப்படியே அலைஞ்சிட்டே இருக்காது, அவள் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லும் போது அப்போ பேர் சொல்லுவாங்க, பாரு நீ வந்துட்டு ரீட்டாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது டேம்க்கு ஷாக்கு, என்னடா நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாதுல்ல இவனுக்கு ரீட்டாவை பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரூட் இப்படி வேற போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆன்ட்டி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரீட்டா அம்மாக்கு உடம்பு சரியா, நம்ம இப்போ உடனே தாய்லாந்து கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேரை வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் வந்து ஹெவியாக எது வெயிட் தூக்குவாளா. அப்போ வந்து கிளிக்கோலை வந்து இந்த மாதிரி வெயிட்லாம் தூக்காது இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து பிங்கி வந்து காலில் வாங்கிடுவான். ஹீரோயின் சொல்வா, என்ன நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் என்ன, நான் ரொம்ப ஸ்ட்ராங் லேடி, நான் இந்த வெயிட்லாம் தூக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஸோ இவ பாத்திரமே கண்டுபிடிச்சிட்டா இவ வந்து அபோஷன்லாம் பண்ணல, இவ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, அது இல்லாமல் வயிறு வேறு பெருசாக இருக்குது. ஸோ இதை எப்படி திருச்சி வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிச்சு, நம்ம இந்த மாதிரி சொல்லிடலாம்னு சொல்லிட்டு எப்போதும் போல் டேமை கூப்பிட்டு வச்சு என்ன சொல்கிறான், நான் வந்து வயுனை பார்த்தேன், வயன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கும்போது, அப்படியா அவள் இன்னும் வந்துட்டு அபோஷன்லாம் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கலாம். இல்லை அவள் அபோஷன்லாம் பண்ணிட்டா, இப்போ வந்து அந்த ரஷ்ய கைக்கு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுவாள். இதை பார்த்துட்டு அவன் கண்டுபிடிச்சிடுவான், இவனே ஒரு தில்லாலங்கடி பையன், இவள் பேசுகிறதெல்லாம் கண்டுபிடிக்காம இருப்பானா. இங்கே பாரு நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஃபுல் தானே பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது இவளுக்கு கோவம் வந்துடும், அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு பேக் பண்ணிட்டு இருப்பான். எதுக்கும் வந்துட்டு நம்மளோட ஆன்ட்டிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்ல இவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, ஆன்ட்டி கால் பண்ணி இந்த மாதிரி வெக்கேஷன் லீவ் இருக்குது, அதுக்காக நான் வந்துட்டு ஹெல்தியோட வீட்டுக்கு போகிறேன் ஆன்ட்டி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஏன்னா இவன் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறாங்கிறது வந்துட்டு ஆன்ட்டிகிட்ட அப்பப்போ வந்துட்டு பேசிக்காக மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிடுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுவாங்க. போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஷாக்கில் தான் இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன ஷாக்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஃபோட்டோ தான், இந்த ஃபோட்டோ பார்த்து தான் அம்மா வந்து ஷாக் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ காட்டுவாங்க. அந்த ஃபோட்டோவை ஆன்ட்டி பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு இது என்ன ராமில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து கேட்பாங்க. ஹீரோ பார்த்துட்டு அவன் வந்துட்டு நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்பாங்க, அப்போ நீ இன்னுமே டச்சில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த விட்டு கிளம்பி போயிடுவானா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து பேசுவாங்க. அப்போது அவங்க அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோவை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவன் ஹாஸ்பிட்டலுக்கே போகல, இதை வந்து ஃபோட்டோஷாப் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரீட்டோட அம்மாக்கும் இது ஃபோட்டோஷாப்னு தெரியும். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அவங்களால எதை பெருசாக பேச முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீட்டாக கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ கல்யாணம் வந்துட்டு இன்னும் 1 மாதம் தள்ளி போகுது, அவங்க அம்மா வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இப்படி கல்யாணம் தள்ளி போயிட்டுருக்கு, இல்லை எதனால அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரீசன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ணி யாரும் அமுச்சு விட்டுருக்காங்கன்ட்டு. இப்போது கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு யாருக்கு வந்துட்டு ஆசை, வயனுக்கு தான் ஆசையாக இருக்கும், இந்த வேலைலாம் வயன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு சும்மா இருந்த நம்ம ஹீரோயின் மேலே பழி வருது. ரீட்டா ஆன்ட்டியும் ஆமாம் கண்டிப்பாக அவள் பண்ணியிருப்பா, அவளை மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நான் பார்த்தது கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.